நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கையெடு. முடியாது. கையெடுங்கறல. அதான் முடியாதுன்றல. முடிஞ்சா தட்டி விட்டு போ. மீனாட்சி, மீனாட்சி, மீனு, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? மானோ ரோஷம் சூடு சொரண அதெல்லாம் என்ன நைட்டு சாப்பாடு சைட் டிஷ்ஷா? நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். ஏன் மீனு இவ்வளவு சீரியஸா? என்ன தொட வேலை எல்லாம் வச்சுக்காத. உன்னை தொடக்கூடாதா? தொடவே கூடாது. நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே. என்ன என்ன வெறுப்பேத்திரியா? என்ன மீனாட்சி, எவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் இந்த நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு. சந்தோஷப்படாம அப்பப்போ அந்த ஊர் மூஞ்ச காட்டே இருந்தான்னு அர்த்தம். எது நினைச்சு சந்தோஷப்பட சொல்ற? எங்க அப்பா அண்டா குண்டாலாம் அடகு வச்சு உனக்கு 100 பவுண்ட் போடுறத நினைச்சு சந்தோஷப்பட சொல்றியா? இல்ல பொண்டாட்டி கிட்ட 100 பவுண்ட் வாங்கி செட்டில் ஆகலாம்னு நினைக்கிற ஒரு கையால் ஆகாத மாப்பிள்ள கிடைச்சிருக்கான்னு சந்தோஷப்பட சொல்றியா? மீனாட்சி, அவசரப்பட்டு வார்த்தையை கொட்டாத. நான் அவசரப்பட்டு பேசல, நிதானமா யோசிச்சு பேசுறேன். அதனாலதான் இவ்வளவு மரியாதையா பேசுறேன். உள்ளுக்குள்ள உன் கழுத்தை நெருக்கணுங்கிற அளவுக்கு எனக்கு கோவம் வருது. புரியுதா? எப்படிடா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி பேச முடியுது உன்னால? சீரியஸாவே கேக்குற, பொண்டாட்டி வீட்டுல காசு கேட்க உனக்கு அசிங்கமாவே தோணலையா? உன்னை என் மனசுல எங்கேயோ வச்சிருந்த. நீயும் சராசரி ஆம்பளைங்க மாதிரி ஸ்கூட்டர் வாங்கி கொடு, நகை போடு, பிசினஸ் பண்ண காசு கொடுன்னு கேட்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. மீனாட்சி, நான் அப்படிப்பட்டவன் நினைக்கிறியா? நீ கேட்டா என்ன, உங்க அம்மாவை கேட்க சொல்லி அமைதியா இருந்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதானே. என்ன பாக்குற? உன் மூஞ்ச பார்க்கவே எனக்கு பிடிக்கல. உன் சிரிப்பு, கொஞ்சல், விளையாட்டுக்கு பின்னால இப்படி ஒரு அசிங்கமான எண்ணம் இருந்திருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சு. எனக்கு எப்படியெல்லாம் ஒரு மாப்பிள்ள வரணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேனோ அது உன்கிட்ட இல்லைன்னு இந்த ஒரு விஷயத்துல எனக்கு தெரிஞ்சு போச்சு. எனக்கு ரொம்ப ஏமாற்றமா இருக்கு சரவணா. நான் எவ்வளவு கனவோட காத்துட்டு இருந்தேன். ஆனா இப்ப இப்படி ஆயிடுச்சு. இதுக்கு தானே இவ்வளவு கஷ்டப்பட்டோம், இதுக்கு தானே இவ்வளவு போராடணும்னு யோசிச்சா கஷ்டமா இருக்கு. அப்ப இதுல உனக்கு சந்தோஷம் இல்லையா மீனாட்சி? சத்தியமா இல்ல. வேணும்னா உன் அம்மா இப்படி ஒரு சொன்ன பேச்சு கேட்கிற பையன் கிடைச்சிருக்கான்னு சந்தோஷப்படலாம். ஆனா எனக்கு ஒரு நல்ல புருஷன் கிடைச்சிருக்கான்னு நினைச்சு என்னால சந்தோஷப்பட முடியல. சத்தியமா சந்தோஷப்பட முடியல. இப்ப போய் உன்னை வேண்டான்னு சொல்ல முடியாது. அது அப்பாவுக்கு கஷ்டம், வீட்டுல இருக்க எல்லாருக்கும் கஷ்டம், திரும்பவும் எல்லாருக்கும் அவமானம். நீ வேணும் நான் பண்ண கூத்தால நிறைய காயப்பட்டு போயிருக்காங்க. திரும்பவும் நான் அவங்களை கஷ்டப்படுத்த முடியாது. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறேன். உன் மேல நான் வச்சிருந்த அன்பு, பாசம், காதல் எல்லாம் செத்து போச்சு. நீ எப்ப கை கட்டி வாய் பொத்தி உங்க அம்மாவுக்கு பின்னாடி நின்னியோ அப்பவே செத்து போச்சு. இந்த நிச்சயதார்த்தம் வெறும் மீனாட்சின்ற உயிருள்ள உடம்புக்கு மட்டும்தான், உள்ளுக்குள்ள இருக்கிற மனசுக்கு இல்ல. உன்னை விரும்பின மீனாட்சி செத்து போயிட்டா. இப்ப பாக்குற மீனாட்சிய அவங்க அப்பா 100 பவுண்ட் நகையோட உன்கிட்ட வித்திருக்காரு. அவங்க சந்தோஷத்துக்காக நான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிப்பேன். ஆனா உன்னோட நான் சந்தோஷமா இருப்பேங்கிற நம்பிக்கை செத்து போச்சு.